இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன? அரோரா. அரோரா அப்படின்றது எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே அதுக்கு பல வகைகள் இருக்குது. அது வெளிப்படுத்தக்கூடிய கலர்ஸ், அதுக்கான காரணங்களும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரோராஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அது வெளிப்படுத்தக்கூடிய கலர் நம்ம பூமியிலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருந்துச்சுன்னா அந்த கலர்ஸ் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம அரோரா பற்றி பார்த்துருவோம். அரோரா அப்படின்றது நம்ம பூமியுடைய காந்தப்புலத்துக்கும் சூரியனுடைய துகளுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். இதன் காரணமாக நம்ம பூமியுடைய வட மற்றும் தென் துருவங்களில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது வெளிப்படும். இதை நம்ம ஸ்கை டான்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்கை லைட்ஸ்ன்னு சொல்லலாம், லைட் ஷோன்னு சொல்லலாம். இதுக்கு பல வகைகள் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சது இது ஒரு அரோரா. வாங்க நம்ம அதோடைய வகைகள் அப்புறம் அது வெளிப்படுத்தக்கூடிய கலர்ஸை பற்றி நம்ம இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆக்குச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நேர்லையோ அல்லது இமேஜ் அண்ட் வீடியோஸில் நீங்கள் அரோரா பார்க்குறீங்க, அதோடைய கலர் ரெட் கலராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பூமியுடைய தரைப்பரப்பில் இருந்து 241.5 கிலோமீட்டருக்கு மேலே அது உருவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அல்லது 150 மைலுக்கு மேல ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன் காரணமாக தான் சிவப்பு கலந்த மற்ற நிறங்கள்ல ஒரு அரோரா வெளிப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான காரணம் அங்க ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட்ல எக்ஸைட்டட் ஆகுது. ஸோ அதன் காரணமாக தான் இந்த சிவப்பு நிறத்தை உங்களால பார்க்க முடியுது. அடுத்து ஒருவேளை நீங்க பச்சை நிறத்துல அரோரா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியுடைய தரைப்பரப்புல இருந்து 241.4 கிலோமீட்டருக்கு மேல இது உருவாகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரெண்டுமே வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. ஒரே மாதிரியான ஹைட்ல தான் உருவாயிருக்கு இதுவுமே. பட் இது உருவாகிறதுக்கான ஒரு சின்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியுடைய லோயர் ஆல்டிடியூட்ல அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அணுக்கள் அதிகமாக எக்ஸைட்டட் ஆகுது. அதன் காரணமா நீங்க பச்சை நிறத்துல அரோராவை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததா ஒருவேளை நீங்க ப்ளூ கலர்லயோ அல்லது ஸ்கை ப்ளூ கலர்லயோ வயலட் கலர்லயோ அரோராவுடைய நிகழ்வை பார்க்க முடிஞ்சதுன்னா அது நம்மளுடைய பூமியுடைய தரைப்பரப்புல இருந்து 96.6 கிலோமீட்டருக்கு மேல உருவான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கான காரணம் பூமியில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மாலிகுல் வந்து கொஞ்சம் அயனைஸ்ட் ஆகுது. அது அயனியக்கம் செய்ய போறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் உங்களால பார்க்க முடியுது. நீங்க ஒண்ணு கேட்கலாம், நீங்க சொன்ன இந்த 4 கலர்ஸுமே ஒரு குறிப்பிட்ட அரோராஸ்ல உருவாகுது அப்படின்னா அது என்ன வகையா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம். நீங்க எல்லா அரோரா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அரோராவோடையும் ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு உயரத்துல உருவாகுது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்று அடுக்கடுக்க ஏற்படும். எல்லா கலர்ஸுமே அப்பீர் ஆகுதுன்னா எல்லா டிஸ்டன்ஸ்லயுமே இந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதுன்றது அர்த்தம். இப்போ நம்ம பூமியுடைய தரைப்பரப்புல இருந்து எவ்வளவு தொலைவுல இது நடந்துச்சுன்னா அதோடைய கலர் வெளிப்படுது அப்படிங்கறத பார்த்தோம். அதோடைய ஷேப்ஸ் நம்ம பார்க்கவே இல்லையா? இப்போ நம்ம அதோடைய டைப்ஸை இன்டெப்தா பார்க்கலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 7க்கும் மேற்பட்ட டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரோரல் க்ளோ அப்படிங்கிற ஒரு டைப்பை பார்ப்போம். இதுக்கு பேரு டி இண்டெக்ஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த இண்டெக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்கிறனால இது நம்ம டி இண்டெக்ஸ் 1 சொல்லுவோம். இது ரொம்ப பலவீனமான அரோரா, ரொம்ப மங்கள தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை உங்களை கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க போட்டோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா போட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு. அதுக்கான காரணம் இது வெளிப்படுத்தக்கூடிய கலர்ஸ், இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த பளபளப்பு ரொம்ப கம்மியாகவும் இருக்கனால தான். இந்த அரோரா நிகழ்வுல கிட்டத்தட்ட 3 கலர்ஸை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே சிவப்பு இருக்கும், நடுவில் மஞ்சள் இருக்கும், அதுக்கு கீழே அதாவது அடிவானத்தில் பச்சை நிறம் இருக்கும். இந்த 3 கலர்ஸுமே ஒரே நேரத்தில் நடக்குது. அதை நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு பேரு அரோரல் க்ளோ அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இப்போ நீங்க பார்க்குற இந்த அரோரல் நிகழ்வுடைய பேரு அரோரல் ஆர்க்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டி இண்டெக்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பளபளப்பா அதிகமாக இருக்கும், நம்ம ஈஸியாக பார்க்கவும் முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் வலுவானதும் கூட. இது நம்ம பூமியுடைய காந்த துருவத்தை நெருங்கும் போது இது கொஞ்சம் அதிகமாக நம்ம காற்று ஃப்ளோ ஆகுது இல்லையா? அதே மாதிரியான ஒரு மோஷனை நம்மளால பார்க்க முடியும். இது ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இது மோஸ்ட்லி நம்ம வடக்கு ஆஸ்திரேலியாலேயோ நியூசிலாந்து மாதிரியான ஒரு சில முக்கியமான பகுதிகளில் மட்டுமே இது தென்படும். அடுத்து டி இண்டெக்ஸ் 3 அப்படின்ற ஒரு அரோரல் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நம்ம பீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீம்ஸ் அப்படின்னா தூண் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து பீம்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க செங்குத்து அதாவது வெர்டிகலா எக்கச்சக்கமான ஒரு கோடுகள் பீம்ஸ் ஒரு தூண்கள் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரியான நிகழ்வு தான் இருக்கும். இது பல ஒளியை வெளியேற்றுறதை நீங்க பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன இந்த இன்ட்ரோ ஒவ்வொரு உயரம் சொன்னோம் இல்லையா, அதை நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு காரணம் இதுல அதிகமான வெளிச்சம் அண்ட் கொஞ்சம் அதிகமான நிறங்கள்
வண்ணங்கள் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் இதுல அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான். அடுத்து நீங்க பார்க்குற இந்த ஒரு அரோரல் பேரு ப்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம D-4 அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப வலுவானது, ரொம்ப வலிமையானது. இது ஒரு அசலான ஒரு வில் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க இல்லையா, ஒரு ஆர்க் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அரோரா, அதை விட ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆர்க் இருக்கும். இது ஒரு குமிழ்கள் மாதிரி இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து தான் ஃபைனலா ஒரு ஆர்க்கை கிரியேட் பண்ணும். இது ஒட்டுமொத்தமான வானத்தையுமே டாமினேட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் அது போக போக அது ஒவ்வொரு அடுக்கா பிரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு, அல்லது பிரிஞ்சு கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து இப்போ நீங்க பார்க்குற இந்த அரோரா பேரு D-4 அப்படின்ற வகையை சேர்ந்த பிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு அரோரா தான். இதுவுமே பார்க்கறதுக்கு குமிழ் மாதிரி இருக்கும். இந்த குமிழ் ஃபைனலா ஒரு ஆர்க்கை கிரியேட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா கிரியேட் பண்ணாது. பட் இது வழக்கமான மற்ற அரோராவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோடைய அளவு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது நம்ம டைரக்டா ஒரு வெர்டிக்கல் லைன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸ்லைட்டா இது ஒரு இன்க்ளினேஷனோட ஒரு ஆங்கிளோட இருக்கும். இப்போ நீங்க பார்க்குற இந்த அரோராலோட பேரு ஸ்டீவ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம விரிவாக்கமாக சொல்லணும்னா ஸ்ட்ராங் தெர்மல் எமிஷன் வெலாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத தான் சுருக்கி நம்ம ஸ்டீவ் அப்படின்னு சொல்லுவோம். இது D-5 அப்படின்ற வகையை சேர்ந்தது. சிலர் இது ஸ்டீவ் அப்படின்றது ஒரு அரோரலே கிடையாது அப்படிங்கிறத நம்புவாங்க. பட் இது ரொம்ப வலுவான ஒரு அரோரல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வெளிர் சிவப்பு, இளஞ்சிவப்பு அது சேர்ந்து வெள்ளை கலந்த ஒரு அரோரல் நிகழ்வு இது வெளிப்படுத்தும். ரொம்ப தீவிரமான ஒன்றதும் கூட. இது ஒரு நிமிடத்துக்கு அதிகமாகவே இதோடைய ஷேப்ஸ் அண்ட் இதோடைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்மளால நோட் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்க்கிறது D-6ன்ற ஒரு வகையான அரோரா. இதை நம்ம கர்டைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அரோராவும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு தெரியும். ஒரு செவர் இருக்கு, செவத்துல நீங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட்ஸை ஊத்துறீங்கன்னா அது எப்படி வழிஞ்சு கீழே விழுகும். ஸோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும். வானத்துல எக்கச்சக்கமான கலர்ஸ் மேலிருந்து அப்படியே கீழே வழிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு திரை இருக்கு இல்லையா, ஒரு ஸ்க்ரீன்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி இருக்கிறனால இது நம்ம தமிழ்ல திரை சீலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மோஸ்ட்லி நம்ம பூமியுடைய வட மற்றும் தென் துருவங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியுமே தவிர மற்ற கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா இந்த மாதிரியான நிகழ்வு கண்டிப்பா தெரியவே தெரியாது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அரோரல் பேரு D-7 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பேரு கரோனா அரோரா அப்படிங்கிறது. இந்த கரோனா அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் பார்த்தோம்னா அரோரா அப்படிங்கிறது கொஞ்சம் நேராகவே ஒரு வெடிப்பு நிகழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வானத்தோட அந்த மாதிரி இருக்கும். அதாவது எக்கச்சக்கமான வெளிச்சங்கள் வெடிச்சு சிதறனா எப்படி இருக்கும் வானத்தில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும். இதுக்கான சரியான இமேஜஸ் கிடைக்கல. ஸோ நம்ம மேபி நான் கிடைச்சாதை நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்மரைசிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒவ்வொரு வகையான அரோராஸ், அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வகையான ஒரு நிகழ்வை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் நம்ம வட மற்றும் தென் துருவங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த துருவ பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த கிரீன்லாந்து மாதிரியான கொஞ்சம் அந்த துருவ பகுதிக்கு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வு ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோம், இதை நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இந்த அரோரா கிரியேட் ஆகிறதுக்கான முதன்மையான காரணம் என்ன, அது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகானில் ஷோ ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. டேரெக்டாக உங்களை அந்த வீடியோவுக்கு இந்த லிங்க் கொண்டு போய் சேர்த்துரும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற பேஜை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் லோகபால கார்த்திக் அஃபிஷியல் அப்படின்ற என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஃபியூச்சரில் அந்த கரெக்ஷன் ஒவ்வொரு வீடியோலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பதிவுலாம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பண்ணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நாங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரமலர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.